அனைவருக்கும் வணக்கம். இன்னையிலிருந்து நாம எக்கனாமிக் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் பெரிய அளவில் சொல்ல போகிறதில்ல. இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய டேட்டாஸ் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடுன்னு இருக்கும். அதே மாதிரியே இந்தியாவுடைய ஜிடிபி இவ்வளோ அப்படின்ட்டு இருக்கும். அதேமாதிரி திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இதை நான் பெரிய அளவில் சொல்ல போகிறதில்ல. நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி புரியாத விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதான் இருக்கும், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு இருக்கும். இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் யூனிட் நம்பர் 7ல் இருக்குது. சரிங்களா? இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம்னா என்ன, ஃபஸ்ட்டு பொருளாதாரம்னா என்ன, அதில் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஏற்கனவே நான் இந்த எக்கனாமிக்ஸ் இன்ட்ரோ கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ இந்திய பொருளாதாரம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்தியாவுக்கு எவ்வளோ வருமானம் வருது, சரிங்களா? இந்த வருமானத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருமானம் செலவுக்கு போதுமானதாக இருக்கா, சரிங்களா? இப்போ செலவு பண்ணுறதுனா என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கான நலத்திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மக்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாங்க, மக்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாங்க, காலேஜ் கட்டி கொடுக்குறாங்க, ரோடு போட்டு கொடுக்குறாங்க, புதுசாக ஒரு ட்ரெயின் ஒன்று விடுறாங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான செலவுகளுக்கு நம்ம நாட்டுக்கு வர வருமானம் போதுமானதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. சப்போஸ் வருமானம் பத்தலைன்னா இந்த வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது. இப்போ இதில் வருமானத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிடிபி அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது வருமானத்தை ஜிடிபிங்கிற மெத்தடில் சொல்லுவாங்க. பட் இந்த ஜிடிபினா என்னன்ட்டு நம்ம ரொம்ப உள்ளே போகணும். ஏன்னா இப்போ அதை பற்றி கொஷின் கேட்குறது இல்லை. இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோன்னு கேட்டால் இந்தியாவுடைய வருமானம் எவ்வளோன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. மற்றபடி ஜிடிபினா என்னன்னு கேட்குறதில்ல. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி கேட்குறதில்ல. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, ஜிடிபினா இந்தியாவுடைய வருமானம், அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, சரிங்களா? இதுதான் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது. நாம் ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதில் முதல் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10ஆவதாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மக்கள் தொகை பகுப்புன்னு இருக்குது பாருங்கள். இன்றைய தேதிக்கு இந்திய பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த மக்கள் தொகை பகுப்பு தான், சரிங்களா? மக்கள் தொகை பகுப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மக்கள் தொகை ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டெமோகிராஃபிக்குன்னு நினைக்கிறேன். டீமோகிராஃபிக்கோ அதை இது ப்ரொனன்ஷியேட் பண்ணுவாங்க. டீமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் வேலை செய்கிறவங்க அதிக எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா அந்த சுச்சுவேஷனை தான் டீமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேலை செய்கிறவங்க அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சதா இல்லையாங்கிறது அப்புறம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த வேலை செய்யக்கூடிய தகுதி உள்ளவங்க, யூத், சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, யூத் அதிகமாக இருக்காங்க, சரிங்களா? இப்போது குழந்தைகள், அதுக்கப்புறம் வயசானவங்க, சரிங்களா? பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல, இவங்களாலலாம் அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியாது, சரிங்களா? அப்போ இவங்க வேலை செய்யாதவங்க. இவங்க யாரையாவது ஒருத்தவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அப்பா அம்மா பெரியவங்கள சார்ந்திருப்பாங்க. அதேமாதிரி பெரியவங்க சுத்தமாக முடியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வீட்டில் உள்ளவங்கள சார்ந்து வாழ்வாங்க. இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களால
இந்தியன் எக்கனாமிக்கு எந்த விதமான பங்களிப்பும் இருக்காது. சரிங்களா? ஏன்னா அவங்க எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. அதாவது வேலை செய்ய திறனில்லாத இவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு இந்தியாவில் வேலை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இவங்க எல்லாரும் ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சால் கூட அது மூலமாக ஒரு வருமானம் வருது இல்லையா? அதனால் வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்கும். ஸோ இப்போதைக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறுவடை மீன்ஸ் இந்த ஒரு விஷயத்தால் இந்தியாவுக்கு இப்போ பலன் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க. அவங்க மூலமாக நிறைய செல்வம் உருவாகுது, ஐ மீன் பணம் உருவாகுது. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல லைஃப்பை வாழ முடியுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நாடு ஓரளவுக்கு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதை தான் வந்து டீமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த விஷயம் சரிங்களா? இந்த சுச்சுவேஷன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு காலகட்டத்தில் நடக்கும். இந்தியாவுக்கு இப்போ நடக்குது. சரிங்களா? ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட சொல்லலாம். சரிங்களா? எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் வந்து இது வந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கும்போது படித்தது. சரிங்களா? 2020 கிட்டத்தட்ட இது ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அதுவும் நமக்கு தேவையும் கிடையாது. எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுலாம் தேவையில்லை. பட் இப்போ இந்த ஃபேஸில் நாம் இருக்கோம். சரிங்களா? இப்போது இது வந்து நீங்களே பார்க்கலாம். இப்போ உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த வீடு இல்லாமல் இருந்தவங்க நிறைய பேர் வந்து இப்போ சொந்த வீட்டில் இருப்பாங்க. காரணம் என்னென்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தவங்களாம் இப்போ வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறவங்க இருந்திருப்பாங்க. இப்போ எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களில் ஒரு 30 பேருக்கு தான் சொந்த வீடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 பேர்கிட்ட சொந்த வீடு இருக்கும். இது காரணம் என்னென்னா, அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா குடும்பத்துலேயும் குழந்தைங்களும் ரொம்ப வயசானவங்களும் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ யூத் அதிகமாகிருக்காங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது வருமானம் கிடச்சி அந்த வருமானத்தை வச்சு வீடு கட்டி கொஞ்சம் வசதியாக வாழ்கிறாங்க. ஸோ இந்திய பொருளாதாரத்தில் இப்போ இருக்கிற முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை பகுப்புங்கிற இந்த விஷயம்தான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நல்லா பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். அது என்ன நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி ரொம்ப மேலேயும் போகாது, அதே மாதிரி ஒரே டே டக்குன்னு கீழேயும் வந்துடாது. ஒரு ஸ்டேபிள் க்ரோத், கிராஜுவலாக அப்படியே ஸ்டேபிளாக க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வருஷம் இந்தியாவுடைய வருமானம் ₹100 வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு தான் ₹100 வச்சுப்போம். இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ₹100 ஒரு 7% இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதாவது ₹107 மாறும். இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8% மாறும். சரிங்களா? ஸோ 8%னா கரெக்டாக எவ்வளோ வரும்? 107 8னா 7 ஒரு ₹8 வச்சு ₹8 தாண்டி தான் ஒரு ₹9 வரும். ₹9 வருமா? ஸோ அக்யூரேட்டாக இதெல்லாம் நம்ம மேத்ஸ் கிளாஸ் பார்க்கல. சரி ₹9 வச்சு புரிஞ்சுமா ₹116 வருமா? இப்போ திரும்பி அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட ஒரு 6% வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய இந்த வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய வருமானம் ரொம்ப அப்படியே அதிகமாகவும் போகாது, ரொம்ப கீழேயும் வந்துடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வருஷம் 7% வளர்ச்சி இருக்குது. அடுத்த வருஷம் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 8% ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் குறையுது, ஆனால் ரொம்ப குறையல. சரிங்களா? பிகினிங்கில் இருந்ததை விட 1% மட்டும் குறைஞ்சி 6% வந்துடுது. இப்போ இதுவே ஒரு 2% 1% போயிடுதுன்னு வச்சுங்களேன், இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. பட் இந்தியாவில் இந்த அளவுக்கு வந்து லோவாகாது. 6 to 8க்குள்ளே மேக்ஸிமம் மெயின்டைன் ஆகிடும். சரிங்களா? இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 6 to 8% மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கும் ரொம்ப கீழே போகாது கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். இதை பேசிக்காக எப்படி பேசிக்குங்கிற பாருங்க, சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்தியாவுடைய வருமானம் ₹100 அது 7% இன்க்ரீஸ் ஆகும். ₹100 7%னா 107. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7% வச்சுங்க. சரிங்களா? 7%னா 107 107 ஒரு 7 114 114.49 வரும். சரிங்களா? அப்போ 115ன்னு வச்சுங்க ரவுண்டா.
திரும்ப பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7%. இப்படியே வந்து கிராஜுவலாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது. இந்தியா வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி தான் ஸ்டேபிளாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நகரமயமாதல் அதிகமாகிக்கிட்டே போகுது. நகரமயமாதல்னா என்னன்னா, எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊர் சரிங்களா? ரொம்ப பின்தங்கின நிலையில இருந்திருக்கும். இப்போ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கும். ஸ்கூல் வந்திருக்கும், பஸ் ஸ்டாண்ட் வசதி வந்திருக்கும், காலேஜ் வந்திருக்கும், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது ஒரு பகுதியில் எதுவுமே இல்லாமல் இருக்க ஆரம்பத்தில் ஒரு ஊர்னே வச்சுங்க. அந்த ஊரில் பிகினிங்கில் எதுவுமே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அடிப்படை வசதிகள் மேக்சிமம் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அடிப்படை வசதிகள் எல்லாமே எங்கே இருக்கும்? நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள். அடிப்படை வசதிகள் நான் சொல்ல வர்றது போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி. சரிங்களா? இதெல்லாம் மேக்சிமம் ஒரு மனிதனுக்கு எங்கே கிடைக்கும்? சிட்டியில தான் கிடைக்கும். இல்லைங்களா? அதனால தான் என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் எல்லாரும் சிட்டிக்கு போவாங்க. சிட்டியில இருந்தோம்னா குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம், நல்ல ஹாஸ்பிட்டலில் காட்டலாம். இப்போ போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பஸ்ஸெல்லாம் அடிக்கடி இருக்கும்ன்ட்டு சிட்டியை மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான காரணம். இப்போது இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான வசதிகள் வந்துடுச்சு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. அது என்ன பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுடைய மக்கள் தொகை 2011 பார்த்தீங்கன்னா 121.02 கோடி. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக சில டேட்டாலாம் என்ன சொல்லுதுன்னா 140 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக நமக்கு அடுத்த சென்சஸ் வந்து இன்னும் நடக்கலை. பட் நம்ம அந்த 121 கோடியே வச்சுக்கலாம். 2011 121 கோடியே வச்சுக்கலாம். அப்போ 121 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. சரிங்களா? எல்லாருமே சாப்பிடுவாங்க, குளிப்பாங்க, பல் விளக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ எல்லாருக்குமே அதுக்கு தேவையான பொருட்கள் வேணும் இல்லைங்களா? இப்போ சாப்பிட்றாங்கன்னா சமைக்கிறதுக்கான பொருளை வந்து எல்லாருமே வாங்குவாங்க. பல் விளக்குறாங்கன்னா பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லோரும் வாங்குவாங்க. குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே 121 கோடி மக்கள் வாங்குவாங்களா? அதில் குழந்தைங்கள விட்டுருங்க. குழந்தைங்க ஒரு 30 கோடினே வச்சுப்போம். பாக்கி 90 கோடி இருக்காங்க. 90 கோடி பேர் அதை வாங்குறாங்க. அப்போது இவ்வளோ பேர் வந்து கன்சியூமர்ஸாக இருக்கிறதுனால, அதாவது நுகர்வோர்களாக இருக்கிறதுனால, அதாவது நம்ம தயாரிக்க வேண்டிய பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். சரிங்களா? ஸோ பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதாவது பொருட்களுடைய தயாரிப்பு அதிகமாகுதுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டுடைய பொருளாதாரம் முன்னோக்கி போகும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படிங்கிற இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பொருட்களுடைய தயாரிப்பு அதிகமாகிறதுனால எப்படி பொருளாதாரம் முன்னோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சோப்பு கம்பெனி வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது. இப்போ ஒரு நாட்டில் வெறும் 10 லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே ஒரே ஒரு சோப்பு கம்பெனி இருந்தாலே போதும். சரிங்களா? அவங்களே 10 லட்சம் சோப்பை தயாரித்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு சோப்பு கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செய்வாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே நாட்டில் 100 கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? 100 கோடி பேர் இருக்காங்க. அப்போ இந்த 100 கோடி பேருக்கு தேவையான சோப்பை வந்து ஒரே ஒரு கம்பெனியால் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ அங்கே கம்பெனிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். கம்பெனிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம பிகினிங்கில் ஜிடிபின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? அந்த ஜிடிபிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ பொருள் உற்பத்தி ஆகுது, அதே மாதிரியே என்னென்ன சேவைகள் வழங்கப்படுதுன்ட்டு அதோடைய பண மதிப்பை தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்தியாவில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, அதோடைய பண மதிப்பு என்ன, அதே மாதிரி எவ்வளோ சேவைகள் வழங்கப்படுது, அதோடைய பண மதிப்பு என்ன, இது ரெண்டுத்தையும் கூட்டி தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த உற்பத்தி இருக்குது இல்லையா? இந்த உற்பத்தி அதிகரிக்க இங்கே ஜிடிபி அதிகமாகும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக வளரும் பணிகள் துறை. சரிங்களா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 வகையான துறைகள் இருக்கும். இது கூட நான் டெஸ்ட்லேயே ஒரு கொஷினாக கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்நிலை உற்பத்தி துறைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நாம் அக்ரிகல்ச்சரை சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை உற்பத்தி துறை ஃபேக்ட்ரிஸை சொல்லலாம். சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை துறைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து சேவைகள் துறை. சேவைத்துறை இல்லை சேவைகள் துறை அப்படிங்கிறது அதான் அங்கே பணிகள் துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமியில் இந்த சேவைத்துறை ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது. சரிங்களா? இப்போ அதோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இந்த சேவைத்துறை தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நான் கொஷினாக கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு டெஸ்ட்டில், பட் கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரி ஒரு நிமிஷம் இருங்க, புது பேப்பர் எடுத்துப்போம். ஸோ பாருங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3 விதமான துறைகள் இருக்குது. இதில் இந்த சேவைத்துறை மூலமாக தான் நமக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்கிது. இப்போ நமக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம நாடு 100 ரூபா சம்பாதிச்சுதுன்னா அதில் 53 ரூபா வந்து இந்த சேவைத்துறை மூலமாகவே வந்துடும். மிச்சம் இருக்கிற 47 ரூபா தான் இந்த 2 துறையும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சேவைத்துறை தான் வந்து நல்லா க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு வகையில் ப்ளஸ் தான். சரிங்களா? ஆனால் இன்னொரு வகையில் இதில் ஒரு மைனஸும் இருக்குது. அது என்னன்ட்டு நான் பலவீனங்கள் பார்க்கும்போது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் தான் கொடுத்துருப்பாங்க, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். ஸோ சேவைத்துறைனா ஒன்றும் இல்லை, இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க சேவைத்துறை. அதுக்கப்புறம் டீச்சர் சேவைத்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் சேவைத்துறை தான். அப்புறம் ஐடி இதெல்லாம் சேவைத்துறை தான். சரிங்களா? தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரல் வளர்ச்சி பெற்றுள்ளன. இப்பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவ செய்யவும் துணை நிற்கின்றன. ஸோ அதான் அதில் கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக வளரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போது உலகத்தில் 3 விதமான நாடுகள் இருக்கும். ஒன்று வந்து வளர்ந்த நாடுகள், சரிங்களா, டெவலப்டு கண்ட்ரிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் இல்லைன்னா வளர்கின்ற நாடுகள், சரிங்களா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையாத நாடுகள் இல்லைன்னா 3ஆம் தர நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2வது கேட்டகரியில் இருக்குது, வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்குது. இந்த வளர்ந்து வரும் நாடுகளில் வேகமாக வளரக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா? ஸோ அதான் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியை கொண்டது. 2016 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. சரிங்களா? ஸோ அதான் மேட்ரு. இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான், பட் வேகமாக வளருது. இப்போ 7% நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு, இந்தியா வந்து ஒவ்வொரு வருஷமும் 7% வந்து இந்தியாவுடைய எக்கனாமி க்ரோ ஆகுதுன்னு சொன்னல, இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். சரிங்களா? ஏன்னா சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 1% கூட வளர்ச்சி இருக்காது. இந்த 7%ங்கிறது ஸ்டேபிளாகவும் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வருஷம் 7%, அடுத்த வருஷம் டக்குன்னு இது 2% குறையுதுன்னு வச்சுங்களேன், இதை வந்து நாம் ஒரு நல்ல முன்னேற்றமாக சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய எக்கனாமி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8, 6க்கு கீழே போகாது, 8க்கு அதிகமாகவும் போகாது, இந்த ரேஞ்சிலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஸ்டேபிள் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப அதிகமாகவும் ஆகாது, ரொம்ப கம்மியாகவும் ஆகாது, ஸ்டேபிளாக அழகாக அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வரீங்க, அதோடைய பலன் வந்து கடைசியாக உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ அது மாதிரி தான் இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் இந்த வேகமாக வளரும் பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் தான். இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள், உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடம்னு இருக்கா, இது வந்து ஓல்டு டேட்டா. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா 4வது இடத்துல இருக்குது. உலக அளவின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இப்போ இந்தியா இருக்குது. அதே மாதிரியே வாங்கும் சக்தியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது அப்படின்னு இருக்கா, இது ஓகே தான். இப்போ இந்தியா வந்து 3வது இடத்துல தான் இருக்குது. இதில் இந்த வாங்கும் சக்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் வாங்கும் சக்தி அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம். PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் ஒரு 122 ரூபா எடுத்துப்போம். சரிங்களா? இந்த 122 ரூபாயை வச்சு நம்ம என்னென்ன வாங்கலாம்? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், ஒரு 1/4 கிலோ அரிசி வாங்கலாமா? ரைட்டுங்களா? 1/4 கிலோ அரிசி வாங்கிடலாம். ஒரு 1/4 கிலோ பருப்பு வாங்க முடியுமா? நான் 122 ரூபாயிலே சொல்கிறேன். சரிங்களா? ஒரு 1/4 கிலோ பருப்பு வாங்க முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கலாமா? 1/4 லிட்டர் பால் வாங்கலாம். அப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கலாமா? தக்காளி, வெங்காயம் எல்லாம் கலந்து போட்டு ஒரு 1/2 கிலோ. சரிங்களா? இப்ப நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கூட்ஸ். அதாவது அத்தியாவசிய பொருட்கள் தான். அப்போ நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க கையில ஒரு ரூ. 122 இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள அவங்க வாங்கிடலாம். சரிங்களா? அரிசி, பருப்பு, பாலு, காய்கறி இதெல்லாம் வாங்கிடலாம். சமைச்சு சாப்பிட்றலாம். இப்போ இப்ப நம்ம இங்கிலாந்துக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன். இங்கிலாந்துக்கு போனோம்னா, இந்த ரூ. 122ங்கிறது அங்க 1 பவுண்ட். இந்த 1 பவுண்ட்ல இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாம் இங்கிலாந்துல போயிட்டு நீங்க வாங்க முடியுமானா? முடியாது. சரிங்களா? அப்போ இந்திய ரூபாயுடைய மதிப்பு மதிப்புங்கிறத விட இந்திய ரூபாய் ஒரு குறிப்பிட்ட இந்திய ரூபாய வச்சு நம்ம அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறோம் இல்லையா? அதே அளவு ரூபாய வச்சு ஒரு ஒரு வெளிநாட்ல போயிட்டு இது எல்லாத்தையும் வாங்க முடியுமானா? முடியாது. சரிங்களா? ஸோ இத தான் நாம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது இந்தியாவுல ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஏன்னா ரூ. 122 வச்சு நம்ம மேக்ஸிமம் தேவையான எல்லாத்தையும் வாங்கிர்றோம். யுகேவுல போயிட்டு இதே ரூ. 122 அதாவது இங்க ரூ. 122ங்கிறது இங்க 1 பவுண்டு தான். இந்த 1 பவுண்ட் வச்சு இது எல்லாத்தையும் வாங்க முடியுமானா? முடியாது. ஸோ இத தான் வந்து நாம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் இதில இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கங்க. 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? 2வது யுஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மட்டும் யாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் தேவையும் கிடையாது நமக்கு. சரிங்களா? இந்தியாவுடைய ரேங்க் தெரிஞ்சா போதும். ஸோ அடுத்து பாருங்க. வளர்ந்து வரும் சந்தை அப்படின்னு ஒரு பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. வளர்ந்து வரும் சந்தை அப்படின்னா என்னன்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய சந்தை. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன் சந்தை அப்படின்னு இப்ப நார்மலா சந்தைனா என்ன? சந்தைனா நமக்கு தேவையான பொருள்லாம் விக்கும். அங்க போய் நம்ம வாங்கிப்போம். ரைட்டு தானே? பொருட்கள் விற்கும் இடம். அவ்வளோதான். இப்ப இந்தியாவிலயும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சியூமர்ஸ் அதிகம். ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருளுக்கான தேவை வந்து இந்தியாவுல அதிகமா இருக்கும். ஏன்னா, இந்தியாவுல 100 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. சரிங்களா? 100 கோடி பேருக்கு மேல இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அப்ப நீங்க இங்க கொண்டு வந்து விக்கிறதுக்கு ஏராளமான பொருட்கள் இருக்கு. ஸோ, அப்படி இங்க கன்சியூமர்ஸ் அதாவது வாங்குறவங்க நெறைய பேர் இருக்கிறதுனால, நெறைய வெளிநாட்டு கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்றது, இந்த மாரி இங்க வந்து வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி நெறைய பண்ணுவாங்க. அப்படி வெளிநாடு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபாரின் இப்ப ஹோண்டா கம்பெனியே எடுத்துக்கலாம். இப்ப ஹோண்டா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அவங்க காரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்தியாவுக்கு அது பேர் என்ன ஏற்றுமதி. இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்படி பண்றாங்க. பண்ணும்போது அவங்க அங்கேருந்து பண்றதுனால நெறைய செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்க ஒரு கட்டத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவிலேயே வந்து நம்ம ஒரு ஃபேக்டரிய ஸ்டார்ட் பண்ணிட்டா என்னன்னு யோசிப்பாங்க. அப்படி இவங்க இந்தியாவிலேயே வந்து ஏன்னா இங்க நெறைய பேர் வாங்குறாங்க. கார் நெறைய பேர் வாங்குறாங்க. ஸோ, அங்க நமக்கு நல்ல டிமாண்ட் இருக்குன்ட்டு இந்தியாவிலேயே ஒரு ஃபேக்டரிய வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு அவங்க நெனைப்பாங்க. அப்படி அவங்க ஃபேக்டரி இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். அதேமாரி அவங்க ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுனால, இந்தியாவுல இருக்க சில பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ, இந்த மாதிரி நம்ம நாட்ல கன்சியூமர்ஸ் அதிகமா இருக்கிறது, நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு வகையில காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ, இத தான் இதில சொல்லியிருப்பாங்க. நெறைய ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள வருவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் நெறைய இருக்கும். ஸோ, அது வந்து இந்திய பொருளாதாரடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இன்னொன்னு மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் இந்தியாவ சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தொழில் பண்றதற்கான அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப சாதகமா இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் தேவையானது எல்லாமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா ஆறு இருக்கும். போக்குவரத்து வசதியும் இருக்கு. மூலப்பொருட்கள் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இரும்பு இரும்பு தேவைன்னா இரும்பு கிடைக்கும். ஸோ, அந்த மாரி என்னென்ன தேவையோ மேக்ஸிமம் எல்லாமே கிடைக்கிறதுனால இந்தியாவ சூஸ் பண்ணுவாங்க. இத பத்தி தான் அதில சொல்லியிருப்பாங்க. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ, இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து ஓரளவுக்குங்கிறத விட ஒரு வகையில வந்து இந்திய பொருளாதாரத்தில ப்ளஸ்ஸா இருக்கும். ஆனா, இன்னொரு விதமா பார்த்தோம்னா, அதுவே மைனஸாவும் இருக்கும். இப்ப இதோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நெறைய பேர் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே நெறைய பேர் வந்து விவசாயம் சார்ந்த தொழில் தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா 60% குடுத்துருக்காங்க. பட் இப்போ அந்த அளவுக்கு இல்ல. நான் கடைசியா படிச்சப்ப பார்த்தீங்கன்னா 57% பார்த்தேன். இப்ப இன்னும் குறைஞ்சிருக்கும். சரிங்களா? பட் இருந்தாலும் ஒரு பாதி 50ன்னே வச்சுப்போமே. ரவுண்டா 50ன்னு வச்சுக்கலாம். 50% பேர் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் பண்றாங்க.
ஸோ இது மூலமாக என்ன ஒரே ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான உணவை நாமளே உற்பத்தி பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ உணவுப் பொருட்களுக்காக நம்ம மேக்ஸிமம் வந்து இறக்குமதி எதுவும் பண்ணுறதில்ல. ரைட்டா? சொல்லப்போனா உபரியா இருக்கிற உணவுப் பொருட்கள நம்ம ஏற்றுமதி தான் பண்றோம். மேக்ஸிமம் வந்து உணவுப் பொருட்களுக்குன்னு நாம இறக்குமதி பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிமாண்ட் வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல தக்காளி வந்து கிடைக்காது. தக்காளி விலை ரொம்ப ஏறிடும். அப்ப நாம அத இறக்குமதி பண்ணுவோம். அதே மாதிரி வெங்காயம் சில நேரத்துல தேவையான அளவு கிடைக்காது. அப்ப அத இறக்குமதி பண்ற மாரி இருக்கும். மத்தபடி அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நமக்கு தேவையானத நாமளே விளைய வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ அது காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 50% பேர் வந்து விவசாயம் சார்ந்த தொழில் தான் செய்றாங்க. அதனால விவசாய உற்பத்தி நல்லாவே நடக்குது. நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விவசாயம் வந்து வேளாண் துறை வந்து ஜிடிபிலயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆ நமக்கு ஸ்கூல் புக்ல என்ன குடுத்துருக்காங்க? 17% குடுத்துருக்காங்க. இதையே வச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி அப்ப இருக்கிற டேட்டாவ பார்த்துக்கணும். இந்த 3 துறை மூலமாவும் இந்தியன் ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது? இப்ப வேளாண் துறை இருக்குன்னா, வேளாண் துறை இந்தியன் ஜிடிபில எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது? தொழில்துறை இருக்குன்னா, தொழில்துறை மூலமா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்கு? சேவைத்துறை மூலமா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு, எக்ஸாம் நெருங்கும்போது நம்ம அப்போ உள்ள டேட்டாவ பார்த்துக்கணும். சரியா? சரி, ஓகே. அப்ப வேளாண் துறை மூலமா ஒரு 17% ஜிடிபியும் கிடைக்குது. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. இது போக இன்னொரு மைனஸ் இருக்கு. அத வந்து நான் பலவீனங்கள் பார்க்கும்போது சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து மேக்ஸிமம் எல்லா தொழில்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கும் இருப்பாங்க, பிரைவேட்டும் இருப்பாங்க. பப்ளிக்னா கவர்மெண்ட். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா எடுத்துக்கலாம். இப்ப பேருந்து போக்குவரத்த எடுத்துப்போம். அதாவது பஸ்ஸு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, தனியார் பேருந்தும் இருக்கும். அரசு பேருந்தும் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாரி மேக்ஸிமம் எல்லா துறையிலயுமே அரசும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. தனியாரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஒரு சில துறைகள் மட்டும் தான் முழுக்க முழுக்க அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுக்கு நாம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரயில்வேவ சொல்லலாம். சரிங்களா? ரயில்வேவுல இன்னும் பிரைவேட் வரல. ஆனா வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன் கூடிய சீக்கிரம். ஸோ இந்த மாரி இன்னும் ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயுத உற்பத்தியும் கவர்மெண்ட்ட மட்டும் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இந்த மாரி ரொம்ப கம்மியான துறைகள் மட்டும் தான் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்ட இருக்கு. மத்தபடி எல்லாத்துலயுமே கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ஆ பிரைவேட்டும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? இந்திய பொருளாதாரத்துடைய பலங்கள் இதெல்லாம். இப்ப அடுத்து பலவீனங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்து பலவீனத்தில நம்ம இந்திய பொருளாதாரத்துடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை. இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா, தேவையை விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது என்ன ஒரு பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? இந்த கான்செப்ட் தான் சொல்லிருவோம். மக்கள் தொகை பகுப்புன்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல. இது வந்து இந்தியாவுக்கு இப்போதைக்கு ப்ளஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது ப்ளஸ் தான். ஆனா எப்படி சொல்றது? தேவையான அளவு அது ப்ளஸ்ஸா இல்ல. சரிங்களா? ஏன்னா இப்ப இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுல வேலை செய்யக்கூடியவங்க அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. சரிங்களா? யூத் வந்து அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. இப்ப இந்த யூத் எல்லாருக்குமே ஒரு சரியான வேலை இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இந்தியா வந்து இன்னும் பல மடங்கு மேல இருக்கும். சரிங்களா? அதான் இந்தியாவுடைய வளர்ச்சி இன்னும் பல மடங்கு மேல இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, யூத் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அவங்க எல்லாருக்கும் தேவையான வேலை வாய்ப்ப நம்மளால உருவாக்க முடியல. அப்ப நெறைய பேர் வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களுடைய இந்த மனித வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க கிட்ட ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. வேலை செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும், தகுதி இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேலைய குடுத்து, அவங்க மூலமா பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்ப நம்மளால உருவாக்கிக்க முடியல. சரிங்களா? அப்ப அவங்களுடைய அந்த மனித வளம் வீணா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களுடைய வேலை செய்யும் திறனே வந்து வீணா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் சரி பண்ணா சரிங்களா? ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒருவேளை எல்லாருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல உருவாக்கிட்டோம்னா, இந்தியா வந்து இன்னும் பல மடங்கு வந்து முன்னோக்கி போகும். ஸோ, அப்ப இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை தான். சரிங்களா? இப்போ சுதந்திரம் வாங்கும்போது நினைக்கிறேன், 30,00,00,000 பேர் தான் இந்தியாவுல இருந்தாங்க. சரிங்களா? 30,00,00,000 முகமுடையாள் அப்படின்ட்டு ஒரு பாட்டு கூட ஒண்ணு வரும். பாரதியார் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 30,00,00,000 அந்த ரேஞ்சில தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா எனக்கு தெரியல. ஆ 30,00,00,000க்கு சதவீதம்னு போடுறேன் பாருங்க.
ஸோ 30 கோடி அளவுக்கு இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், அதை மாதிரி ஒரு 4 மடங்கு அதிகமாகிடுச்சு 2011. 120 கோடி. சரிங்களா? ஸோ அப்போது இந்த அளவுக்கு மக்கள் தொகை ஏறி இருக்குது. மக்கள் தொகை ஏற ஏற ஒரு கட்டத்தில் யூத்தும் அதிகமாயிட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய அந்த ஒரு பொசிஷனை வந்து ஆனால் இந்தியா வந்து அடையலை. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த சேவைகள் துறைன்னு ஒன்று சொன்னேன்ல, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 துறையில் சேவைத்துறை தான் முன்னாடி இருக்குது. அதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொழில்துறை முன்னாடி இருந்ததுன்னு வச்சுங்க. தொழில்துறை முன்னாடி இருந்தால் நிறைய பேருக்கு அதில் வேலை கிடைக்கும். சரிங்களா? தொழில்துறையில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஆனால் சேவைத்துறையில் அந்த அளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியாத ஒரு நிலையில் நம்ம நாடு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது தனியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குற பாயிண்டில் இது தனியாக வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. ஸோ வேலைனால என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வறுமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கும் வேலை கொடுக்க முடியாது. இதில் ஒரு பாதி பேருக்கு வேலை கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யூத் வந்து ஒரு 50 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதில் ஒரு 25 கோடிக்கு நம்ம வேலை கொடுத்துட்றோம். சரிங்களா? மிச்சம் 25 கோடியில் ஒரு 20 கோடி பேர் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. சரிங்களா? 5 கோடி பேர் வேலைக்கே போகாமல் இருப்பாங்க. இப்போ இந்த 2 கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கே போகாதவங்க. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதான் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வறுமைக்கு தள்ளப்படுவாங்க. அவங்களால ஒரு சரியான சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவ வசதி அவங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். இப்போது ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா? சிவாஜின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முதல்வன் படத்தில் அந்த இன்டர்வியூ சீன் இருக்கும்ல, அதில் ஒரு டைலாக் வந்து அர்ஜுன் சொல்லுவாப்புல, பணக்காரர்கள் இன்னும் பணக்காராகிறாங்க, ஏழைகள் இன்னும் ஏழையாகிறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். இது கரெக்டு தான். சரிங்களா? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாக ஆகிட்டே இருக்காங்க. ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போது ஒருத்தவங்களுக்கு வேலை இருக்குன்னே வச்சுப்போம். ஒரு நல்ல வேலையிலே இருக்காங்க. இப்போ என்னையே எடுத்துக்குமே, நான் இப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன். சரிங்களா? இப்போதைக்கு நான் தேவையான அளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ என் சம்பளத்தை வச்சு என்னுடைய அடிப்படை தேவைகளை என்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுப்போம். இப்போ சடனாக என்ன ஆகும்னா, அப்பப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம பேசிக் குட்ஸ் இருக்கும்ல, பேசிக் குட்ஸுங்கிறது எசென்ஷியல் குட்ஸ், அத்தியாவசிய பண்டங்கள்னு இருக்கும். சரிங்களா? இந்த அத்தியாவசிய பண்டங்களுடைய விலையை பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஆனால் என்னுடைய சேலரி அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. எனக்கு தேவையான பொருட்களுடைய விலை பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே போகும். ஆனால் என்னுடைய சேலரி பார்த்தீங்கன்னா ஆமை வேகத்தில் தான் ஏறும். அப்போ என்ன ஆகும்? என்னால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாழ்க்கை தரமும் என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ இதுவும் இப்போ நம்ம எக்கனாமியில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனை வந்து மேக்ஸிமம் எல்லா நாட்டிலையுமே இருக்கும். பட் நம்ம நாட்டில் அதிகம். இப்போயே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லே எடுத்துக்கலாம். கரண்ட்டு பில் அதிகமாகிடுச்சு. இப்போ உங்ககிட்ட ஏதாவது சொத்து இருந்ததுன்னா சொத்து வரி அதிகம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் விலையே டக்கு டக்குன்னு ஏறும், பூண்டு விலை ஏறும். ஸோ இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் இல்லைங்களா? தக்காளி இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது, வெங்காயம் இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது. பூண்டும் தேவை, சட்னி அரைக்கணும். தேங்காயோடைய விலையும் இப்போ எக்குதப்பாக ஏறி போய் கிடக்குது. ஸோ ஈவன் பஸ் சார்ஜ் எடுத்துங்க. பஸ் சார்ஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு வேணாம் விடுங்க, ரொம்ப அரசியலாகுது. ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ வெளிலேருந்து பார்க்கும்போது நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய சம்பளத்தை இந்த எசென்ஷியல் குட்ஸோட இன்க்ரீஸிங் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படியே ஒரேயாக உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இது வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. இப்போ இதனால் என்ன ஆகும்னா, என்னுடைய வாழ்க்கை தரமும் பாதிக்கப்படும். இப்போ நான் ஒரு மாத சம்பளத்தில் ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்க எனக்கே இந்த நிலைமை வரும்போது, சில பேர் வந்து தினக்கூலியாக இருப்பாங்க. சரிங்களா? வயல் வேலை செய்வாங்க. ஏதோ சம்திங் ஒரு கூலி வேலைன்னு வச்சுங்களேன்.
அவங்களுக்கு சம்பளமே வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான இன்கம்மாக இருக்காது. ஒரு நிரந்தரமான வருமானம் கிடையாது. அப்பப்போ வேலை கிடைக்கும், அப்பப்போ சம்பாதிப்பாங்க, அதை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களால வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம எக்கனாமியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா, உள்கட்டமைப்பு பலவீனம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இன்னுமே வந்து சரியா இல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, இப்போ போக்குவரத்து வசதியா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், அதேமாரி பொருட்களுடைய பாதுகாப்பு. அதான் இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. நெல் மூட்டைய வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. குடோன்ல போட்டு வச்சிருப்பாங்க. மழை பெஞ்சு நனைஞ்சிரும். நியூஸ்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இத கூட விஜய் அவர்கள் ஏதோ ஒரு மீட்டிங் இல்ல. ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஊருக்கு போம்போது இத பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இப்படி நீங்க படிக்கிறத வந்து டே டு டே லைஃபோட லிங்க் பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் மறக்காது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் உட்கட்டமைப்பு பலவீனம். இப்போ நம்ம வந்து உணவுப் பொருள உற்பத்தி பண்ணிர்றோம். சரிங்களா? நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருள உற்பத்தி பண்ணிர்றோம். அத பாதுகாப்பா வச்சா தான் தேவை ஏற்படும்போது அவங்களுக்கு குடுத்து கரெக்ட்டா இது பண்ண முடியும். அப்படி பாதுகாப்பா வைக்கிறதுக்கான வசதியே வந்து இன்னும் நம்மகிட்ட அந்த அளவுக்கு இல்ல. சரிங்களா? அதே மாரியே போக்குவரத்து வசதி அந்த அளவுக்கு இல்ல. மின்சார வசதி இல்ல. இப்ப மின்சார வசதிங்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. 2008ன்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த காலகட்டத்திலேருந்து அடுத்து ஒரு 2, 3 வருஷம்னு நெனைக்கிறேன். 2008 என்னன்னு கூட எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் இந்த காலகட்டம் தான். 7, 7, 8 அந்த ரேஞ்சில இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுலேருந்து ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஆ 24 மணி நேரமா ஒரு நாளைக்கு, இதில 20 மணி நேரம் கிட்டத்தட்ட கரண்ட் இருக்காது. 18 மணி நேரம் இருக்காது. 12 மணி நேரம் இருக்காது. ஸோ இந்த மாரிலாம் இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் வீடியோ எடுக்கும்போதே அடிக்கடி வந்து பவர் கட் ஆயிடுது. இப்ப இத எதுக்காக சொல்ல வந்தேன்னா, என்னதான் இப்ப நம்ம இந்தியா வந்து ஒரு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிற நாடு, ஸ்டேபிளான குரோத் இருக்கு. அப்படி இப்படிலாம் நாம சொன்னாலும், அந்த வளர்ச்சியுடைய பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்குதான்னா, கிடைக்கிறதில்ல. சரிங்களா? அந்த வளர்ச்சியுடைய பலன் எப்படி கிடைச்சிருக்கணும்? ஒரு சாதாரண மனிதனுக்கும் தரமான கல்வி, தரமான மருத்துவ வசதி, ஆ தரமான போக்குவரத்து வசதி, இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதனுக்கும் கிடைச்சதுன்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து ஒரு பலன குடுத்துருக்கு அப்படிங்கிற மாரி நாம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம உலக அளவுல 4வது பெரிய பொருளாதார நாடா இருக்கோம். ஆனா, அப்படி நம்ம வெளில சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்கான்னா, இல்ல. சரிங்களா? அதுக்கு காரணம் உள்கட்டமைப்பு பலவீனமா இருக்கு. வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றோம். ஆனா, வர பணம் எங்க போகுதுன்னு தெரியல. சரிங்களா? அத வந்து நம்ம ஒரு சரியான முறையில யூஸ் பண்றதில்ல அப்படிங்கிற மாரி போயிடுது. ஸோ, இதுவும் வந்து இந்திய பொருளாதாரத்தில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது. வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. ஸோ 5வது பாயிண்ட் இருக்கு பாருங்க. வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் யூத் அதிகமா இருக்காங்க. சரிங்களா? அவங்க எல்லாருக்கும் தேவையான அளவு வேலைவாய்ப்ப நம்மளால உருவாக்க முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சேவைத்துறை தான். ஸோ சேவைத்துறை நம்ம நாட்டுக்கு தேவையானத சம்பாதிச்சு குடுத்துருது. சரிங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம நாடு ரூ. 100 சம்பாதிச்சா, அதில ரூ. 53 இந்த சேவைத்துறையே சம்பாதிச்சு குடுத்துரும். சரிங்களா? ரூ. 53 சேவைத்துறை மூலமா வந்துரும். ஆனா, அந்த சேவைத்துறை மூலமா எத்தன பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கும். இப்ப இதே ரூ. 53 நம்ம வேளாண் துறை மூலமாவோ, இல்ல தொழில்துறை மூலமாவோ சம்பாதிச்சோம்னா, இங்க நெறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இப்போ இங்க வந்து ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்குது. ரூ. 53 சம்பாதிச்சு குடுக்குறாங்க. அதே சமயத்தில 100 பேருக்கு வேலையும் கிடைக்குது. ஆனா, சேவைத் துறையில என்ன ஆகும்னா, ரூ. 53 சம்பாதிச்சுருவாங்க. ஆனா, அது மூலமா ஒருத்தவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கும். இது எப்படி நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்றது? ஒரு பொம்மை தயாரிக்கிறதுன்னு வச்சுக்கோமே, சிம்பிளா எடுத்துப்போம். ஒரு பொம்மை தயாரிக்கிற ஒரு தொழில்னு வச்சுக்கலாம். இந்த பொம்மைய இப்ப நார்மலா நம்ம தொழிலாளர்கள வச்சு தயாரிக்கிறோம்னு வச்சுப்போம். ஆ ஒரு தொழிலாளர் வந்து ஒரு நாள்ல ஒரு பொம்மை செய்வாரு. சரிங்களா? ஒரு பொம்மை பெர் டே, 1 டேன்னு வச்சுக்குவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, 100 தொழிலாளர்கள் சேர்ந்தா தான், அதாவது அங்க 100 தொழிலாளர்கள் வேலை பார்த்தா தான், ஒரு நாள்ல 100 பொம்மைய தயாரிக்க முடியும். சரிங்களா? அப்ப இதான் தொழில்துறைங்கிறது. ஒரு ஃபேக்ட்ரி பொம்மை செய்ற ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அங்க 100 தொழிலாளர்கள் இருந்தா தான்,
ஒரு நாளில் 100 பொம்மையை தயாரிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த பொம்மை செய்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துடுதுன்னு வச்சுப்போம். அந்த மிஷின் ஒரே நாளில் 100 பொம்மையை தயாரிச்சிடும். சரிங்களா? இப்போ என்ன தேவைன்னா, அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தேவை. ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள், நார்மலாக தொழிற்சாலையில் பொம்மையை செய்யும்போது, தொழிலாளர்களை வச்சு செய்யும்போது 100 பேருக்கு வேலை கிடைக்கிது, 100 பொம்மை செய்கிறாங்க. இப்போ அதுவே ஒரு மிஷின் வரும்போது என்ன ஆகுது, அந்த மிஷினே வந்து 100 பொம்மையை தயாரித்து கொடுத்துருது. அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தால் போதும். அப்போ மிச்சம் 99 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடி தான். சரிங்களா? ஐடி ஃபீல்டில் வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லும்போது ஐடியில் நல்ல வேலைவாய்ப்பு அப்படி இருக்குது, அப்படி இப்படிலாம் சொன்னாலும் தொழில்துறை கம்பேர் பண்ணும்போது, தொழில்துறை விவசாயத்துறை கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து வேலைவாய்ப்பு கம்மி தான். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை. இந்தியா வந்து மேக்ஸிமம் சேவைத்துறையை சார்ந்து இருக்கிறதுனால, அதாவது நமக்கு தேவையான வருமானம் கிடைச்சிருது, ஆனால் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை நம்மளால் உருவாக்கி கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து ஜாப்லெஸ் க்ரோத் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. சரிங்களா? வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி. அதான் இந்தியா வளர்ந்துருது. சரிங்களா? ஸோ இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் ஆல்ரெடி டெஸ்ட்டில் கூட கொஸ்டினாக கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜாப்லெஸ் க்ரோத் இது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? ஸோ ஜாப்லெஸ் க்ரோத், அதாவது இந்தியா வளருது ஆனால் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல. ஸோ இது இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்னுமே வந்து நிறைய விஷயங்களில் பழமையான தொழில்நுட்பத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வேளாண்மையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழில்கள், இதிலலாம் வந்து பழமையான தொழில்நுட்பத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்தளவுக்கு வந்து நமக்கு உற்பத்தி வந்து பெருசாக இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ப்ளஸ்ஸாக சொல்லுவோம், அதே விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் மைனஸாகவும் இருக்கும். அப்போ படிக்கும் போதே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? இப்போது நான் பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, வேளாண் துறையில் ஒரு 50% பேர் அளவுக்கு வேலை செய்கிறாங்க, அது வந்து ஜிடிபியில் 17% அளவுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்லாம் சொன்னல. இது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா நமக்கு தேவையானதை நாமளே அதாவது உற்பத்தி பண்ணிக்கிறோம், உணவு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அது கரெக்டு தான். ஆனால் இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேளாண் துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே வேலை கிடைக்காது. சரிங்களா? சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே இருக்கும், அதாவது பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். வேளாண் துறையில் இருக்கிறவங்க வருஷம் ஃபுல்லாக வேலை கிடைக்காது, அப்பப்போ தான் கிடைக்கும். அப்பப்போங்கிறத விட அந்த சீசனில் கிடைக்கும். ரைட்டா? இது ஒரு மைனஸ். அடுத்து இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. சரிங்களா? வேணாம், ஒரு 20% பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 20% பேர் வேலை செஞ்சு ஜிடிபியில் 53% கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனால் வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னா 50% பேர் வேலை செய்வாங்க, ஆனால் ஜிடிபியில் 17% தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கம்மியான ஆட்கள் தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் இந்தியாவுடைய வருமானத்தில் பாதிக்கு மேலே அவங்களே சம்பாதிச்சு கொடுத்துட்றாங்க. வேளாண் துறையில் ஆல்மோஸ்ட் பாதி பேர் வேலை செய்வாங்க, ஆனால் இந்தியாவுடைய ஜிடிபியில் ஒரு காவாசி கூட அவங்க சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும், சேவைத்துறைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஏன்னா இங்கே வருமானம் முக்கியம் இல்லை கவர்மெண்ட்டு. சரிங்களா? வருமானம் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஸோ அப்போ இந்த துறை நல்லா இருக்குன்ட்டு இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது கொஞ்சம் சிம்பிளான டாபிக் தான் இது. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துங்க, மக்கள் தொகை ஈவு. இதுதான் இப்போ வந்து இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? அதே மாதிரியே பலவீனம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. சரிங்களா? வேலைவாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவுக்கு போதுமான வருமானம் கிடைச்சிடுது, ஆனால் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குதானா? கிடைக்கல. அப்போ வருமானம் இருக்குது, வேலைவாய்ப்பு இல்லை. அதான் வளர்ச்சி இருக்குது, ஆனால் வேலைவாய்ப்பு இல்லை. ஸோ வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சியாக இருக்குது, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த டாபிக் முடியுது. ஸோ எக்கனாமிக் கிளாஸ் வந்து அடிக்கடிலாம் வராதுப்பா, நான் இப்பயே சொல்லியிருந்தேன். வீக்லி ஒரு கிளாஸ் வேணால் நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா சிலபஸ் படி தான் நம்ம போகிறோம். சரிங்களா? ஒரு 10-15 டாபிக் தான் இருக்கும். ரெகுலராக போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ நீங்கள் இந்த திட்டக்குழு, நிதி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் வந்து நீங்களே கூட படிச்சிடலாம். அதை நான் கிளாஸே எடுப்பேன், பட் சொல்கிறேன், அதில் பெருசாக சொல்லிக் கொடுக்க ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் நீங்களே படிச்சிடலாம். ஸோ அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க. நான் கிளாஸ் எடுக்கணும்னு வெயிட் பண்ணாமல் நீங்கள் படிங்க.
அது கிளாஸ் எடுக்கும்போது கவனிச்சிக்கங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம்.